ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணங்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு நல்ல காரியம் சொல்கிறேன். பொறுமையாக வீடியோ கேளுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல், பிரச்சனை, காரிய தடை, காரிய தாமதம், இதுக்கெல்லாம் ஒரு சின்ன தீர்வு இருக்குது. வேத ஜோதிடத்தின்படி, பாரம்பரிய ஜோதிடத்தின்படி கிரக நிலைகளை பொறுத்து சில காரியங்களை நம்ம செய்யணும். இப்போ தனுசு ராசிக்கு எப்போயுமே நல்ல செய்கிற கிரகங்கள் 2 கிரகங்கள், குரு பகவானும் புதன் பகவானும். உங்கள் ராசிக்கு 1-4 கூடையவனும் 7-10 கூடிய புதனும் நல்ல பலங்கள் செய்வாங்க. ஏன்னா இந்த கிரகங்களுடைய வீடு தான் ராசிக்கு மறையாமல் இருக்கிற வீடு. பொதுவாக ஒரு ராசிக்கு எந்த கிரகத்தினுடைய வீடு மறையலையோ அந்த கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கும். சரியா? அது எப்படின்னா, நம்ம சில பேர் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், நிபந்தனையின்றி பார்க்கலாம். அவங்ககிட்ட போய் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போ வேணாலும் நினச்ச நேரத்தை பார்த்துக்கலாம். அப்பேற்பட்ட அமைப்பில் இருக்கிற ராசிகள் தனுசு ராசிக்கு மீன ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி. ஸோ இந்த ராசிக்கு அதிபதியான குரு பகவானும் புதன் பகவானும் எப்போவுமே மிதுன ராசிக்கு ஒரு நல்லது செய்வாங்க. ராசினா என்ன? உங்கள் தனிப்பட்ட விருப்புகள் லக்கண ரீதியாக சிலது நடக்கும், அது வேறு. அது உங்கள் ஜென்மாந்தரமான தொடர்புள்ள உள்ளது. லக்கணங்கிறது. ராசிங்கிறது உங்கள் பழக்க வழக்கம், வெளிவட்டார தொடர்புகள், உங்கள் இயல்பு நிலை, உங்கள் மன ஓட்டம், நீங்கள் ஈடுபடுற காரியம், சந்திக்கிற நபர்கள், வெளிவட்டார தொடர்புகள், இப்படி நிறைய சொல்லலாம். சரியானவர்களை பிறரை சார்ந்து இருக்கிற நிலை, நட்பு வட்டம், இதெல்லாம் ராசியை மையப்படுத்தி தான் நடக்கும். அதனால தான் ராசி பலன் பார்க்குறாங்க. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட் நேயர்களே, இதை பற்றி நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த வீடியோ போட வேண்டிய சப்ஜெக்ட் என்னென்னா, தனுசு ராசிக்கு ஒரு சின்ன பூஜை, வீட்டில் ஒரு பரிகாரம், ஒரு செயல்பாடு, அதை செஞ்சுட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இதை பரிகாரம் சொல்ல முடியாது, ஒரு வழிபாடோடு செய்கிற ஒரு காரியம், ஒரு காரியம். இந்த நல்லது ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நிறைய காரியங்கள் இருக்குது நாட்டில், நல்லது நிறைய இருக்குது. சரியா? கெட்டதை ஒழிக்கிறதுக்கு நல்லது நிறைய இருக்குது. அதனால் அந்த நல்லதில் ஒன்றா நான் இப்போ சொல்கிறேன். நான் இதுவும் ஒரு நல்லது செய்யும். அப்படி எது சார் நல்லது செய்யும் அப்படி பார்த்தோம்னா, தர்ப்பப்புல்லை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணி ஒரு சில காரியம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தர்ப்பப்புல்லை என்ன செய்யணும்னா, தர்ப்பப்புல்லை நெய் தீபத்தில், அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அதில் தர்ப்பப்புல்லை எரிய விட்டு அந்த சாம்பலை எடுத்து நெய்யில் தடவி கருப்பு மையாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது என்ன, தர்ப்பையை எரிக்கணும், வீட்டில் பூஜை பண்ணணும், முறைப்படி பூஜை பண்ணணும். அதை தர்ப்பப்புல்லை சாம்பலாக்கி அதை கொஞ்சம் நெய்யில் மிக்ஸ் பண்ணி கருப்பு மையாக ஆக்கி அதை உச்சந்தலையில் தடவிட்டு காரியங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லதுபடியாக நடக்கும். அது என்றைக்கு செய்யணும், எப்படி செய்யணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஏன்னா அதை முறைப்படி செய்யணும். வேத ஜோதிடத்துக்கு உட்பட்டு, சாஸ்திரத்துக்கு உட்பட்டு, சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு, சில ஆன்மீக நியதிகளுக்கு உட்பட்டு செய்யணும். வீடியோ முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு தாந்திரிக வழிபாடு தான். சரியா? நிறைய இருக்குது, அதில் இதுவும் ஒன்று தான், எளிதாக செய்யக்கூடியது. தர்ப்பை ரொம்ப முக்கியமானது. தர்ப்பை மும்மூர்த்தியில் கூட அம்சமாக பார்க்கப்படுகிறது. தர்ப்பப்புல்லை பற்றி சில வரிகள் பேசிக்கிட்டு நம்ம அடுத்து அந்த பூஜை புனஸ்காரத்துக்குள்ளே போவோம். வேத ஜோதிடத்தின் வாய்ப்பாட்டின்படி தான் இது பேசப்படுகிறது. சரியா நேயர்களே? நிறைய பேர் நினைப்பாங்க, என்ன சார் நல்ல ஜாதக ரீதியாக பேசுவார், ஜோதிட ரீதியாக பேசுவார், இப்போ என்ன பரிகாரம் வழிபாடுன்னு போகிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாத்துக்கும் சொல்லணும். சரியா நேயர்களே? ஒரு ஜோதிடர்னால் எல்லாத்துக்கும் சொல்லணும். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சொல்லணும், லக்கண ரீதியாக சொல்லணும், தசாபுத்தி சொல்லணும். அதுபோல் இது மாதிரி சில தாந்திரிய பரிகாரங்களை சொல்லணும். ஆனால் வாட் எவர் மேபி நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கணும், நம்ம ஈடுபடுற காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கணும். ஓகே நேயர்களே, ஏன்னா இதை விளக்க வேண்டியது என்னோடய கடமை. ஏன்னா என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சில நிலைப்பாட்டில் வித்தியாசம் தெரியும். சரி, இவர் என்ன இப்படிலாம் வீடியோ போடுறாரு அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படியும் அல்ல, இதுவும் தேவை. சரியா? மனித வாழ்க்கைக்கு எப்படி அறுசுவை தேவையோ அதில் இதுவும் ஒரு சுவை தான். தர்ப்பப்புல் மும்மூர்த்தியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. தர்ப்பப்புல்லை நுனியில் சிவன் இருக்கிறாரு, மையப்பகுதியில் பிரம்மா இருக்கிறாரு, அடிப்பகுதியில் விஷ்ணு இருக்கிறாரு. ஸோ மும்மூர்த்தியிலுமே தர்ப்பப்புல் ஆள்றாங்க. தர்ப்பப்புல் ஒரு அக்னி கற்பம், வெப்பத்தை தாங்கக்கூடியது. சரி, எவ்வளோ பெரிய உஷ்ணம் வந்தாலும் தாங்கிக்கிறோம். அது அந்த காலத்தில் அஸ்திரமாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் தர்ப்பப்புல்லை ஒரு அஸ்திரமாகவே பார்க்கப்படுகிறது. அதை ராமாயணத்தில் கூட ராமர் அதை அஸ்திரமாக பயன்படுத்தியிருக்கிறாரு, தர்ப்பப்புல்லை கூட. ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. மத சடங்குகள், நம்ம வீட்டில் செய்கிற காரியங்கள், நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, மற்ற காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களுக்குமே தர்ப்பப்புல் முன்னிறுத்தப்படுகிறது. வேத விற்பனர்களால் தர்ப்பப்புல் முன்னிறுத்தப்படுகிறது. அதுபோக இது வெளிப்புற தீய சக்திகளை உள்ளுக்குள்ளே புகாமல் பாதுகாக்குது. அதாவது வெளிப்புற தீய சக்திகள், நமக்கு தேவையில்லாத தீய சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஒருத்தங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடும். ஏன்னா அந்த இடம் சில பேருக்கு சேராது. நம்ம சொல்லுவோம், அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தாப்பா உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு அப்படிமோ. சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் இப்போயும் இருக்குது,
இவன் தான் வந்துட்டு போனதுலேருந்து பிள்ளைகளுக்கெல்லாம் சரியில்லை அப்படிம்பாங்க. வீட்டிலே சில ரிலேஷன்ஷிப் வந்துட்டு போனாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன் போன பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க முடியாமல் போயிடும். ஏன்னா அவங்க வந்து பார்த்து எதனாச்சும் வந்து அந்த பெருமூச்சு விட்டுருப்பானுங்க, கண்ணீரில் இருந்திருக்கும், ஆகா இவன் இப்படி வாழ்கிறானே அப்படின்னு ஏதோ ஒரு மனதுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உண்டாக்கியிருப்பாங்க. அது வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வைப்ரேஷன் ஒத்து போகாது. ஸோ இதனால் உடம்புக்கு முடியாமல் போகும். இதெல்லாம் வந்து தர்ப்பப்புல் தாங்கும். சரியா? ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள தீய சக்திகள், அவனை சுற்றி நடக்கிற நெகட்டிவ் அப்சர்வேஷன்லாம் தர்ப்பப்புல் வந்து தகர்த்து எடுத்து விடும். அதுக்கு வந்து தர்ப்பப்புல் வந்து நவக்கிரகங்களில் வந்து கேதுவின் காரகத்துவம், சனியின் காரகத்துவத்தை உண்டுது. சனி பகவான் காரகத்துவம், கேது பகவான் காரகத்துவம். கேது பகவான் ஞான காரகன், சனி பகவான் வந்து ஒரு ஆன்மீக கிரகம். சரியா? சனி பகவான் வந்து ஒரு ஆயுட்காரகன். அதனால் தர்ப்பப்புல் வந்து ஆயிலை வளர்க்கும், ஒரு மனிதனுக்கு தேவையான ஆயிலை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். ஞானங்கிறது வந்து ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டது. அதை வந்து கேது பகவானோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் ஆயுட்காரகன், அதுபோக கர்மகாரகன், செய்கிற காரியம், வேலை, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் வருவார். சித்து வேலைக்கும் வருவார். சரியா? ஆன்மீகம், அமானுஷ சக்திகள், இதுக்கும் வந்து தர்ப்பப்புலுடைய தரிசனம் தேவைப்படுகிறது. தர்ப்பப்புலுடைய சக்தி இருக்குது அதுலேயும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோக வந்து தர்ப்பப்புல் வந்து எக்ஸ்ரே கதிரியக்க சக்திகளை வந்து உள்வாங்கும். எக்ஸ்ரே இங்கிலீஷில் சொல்கிறோம், தமிழில் வந்து கதிரியக்கங்களை வந்து உள்வாங்கும். அது ஒரு எக்ஸ்ரே வந்து தர்ப்பப்புல், எக்ஸ்ரேவுடைய ஊடுருவலை தர்ப்பப்புல் தடுக்கும். 160% மேலே தடுக்கும். அதனால தான் கிரகணம் நடக்கும்போது தர்ப்பப்புல்லை நம்ம உணவுப் பொருளில் போடுறோம். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் நடக்கும்போது அது நம்ம இருக்கிற இடத்துல தெரியுது. இப்போ தமிழ்நாட்டிலே சந்திர கிரகணம் தெரியுதுன்னா, அது பகலில் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்நேரம் என்ன பண்ணுவோம்னா, சாப்பாட்டு மேலே, உணவுப் பொருட்கள் மேலே தர்ப்பப்புல்லை போடுவோம். அது வந்து இன்னும் வழக்கமாக இருக்குது. எதுக்குன்னா, அந்த கிரகணம் நடக்கும்போது அதிலேருந்து வருகிற அந்த வீச்சு இருக்குது பார்த்தீங்களா, ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஸை தடுக்கும், அந்த தீய ரேக்ஸெல்லாம் தடுக்கும். அப்பேற்பட்ட அமைப்பு வந்து தர்ப்பப்புல்லுக்கு உண்டு. இப்படி தர்ப்பப்புல்லை நிறைய சொல்லிட்டு போகலாம். தர்ப்பப்புல் வந்து விஷமுறிவு உள்ளது. தர்ப்பப்புல் காடு இருக்கிற இடத்துல பாம்புகள்லாம் அண்டாது. தர்ப்பப்புல் வந்து காடாக தான் வளரும். சரியா? ஒரு என்ன சொல்லுவோம், நம்ம நாணல் மாதிரி தர்ப்பப்புல் வந்து வளரும், நல்லா உயரத்துக்கு வளரும். அது இருக்கிற இடத்துல விஷப்பாம்புகள்லாம் போகாது, பாம்புகள் நடமாட்டம் இருக்காது. ஏன்னா தர்ப்பவுக்கு வந்து அந்த விஷமுறிவு உண்டு. அந்த வாடப்பட்டாலே பாம்புகள்லாம் போகாது. இப்படி சில அருமை பெருமைகளுக்கு சொந்தக்காரதாக தர்ப்பப்புல் இருக்குது. அருமை பெருமைன்னு சொல்ல முடியாது, சக்திக்கு சொந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா தனி ஒரு மனிதனுக்கு தான் அருமை பெருமைலாம் உண்டு. சில பொருட்களுக்கு தர்ப்பப்புல் வந்து ஒரு தாவரம் தான். சரியா? ஒரு புல் இனத்தை சேர்ந்தது, ஒரு உயிரினம் தான். அந்த தர்ப்பைக்கு வந்து இவ்வளவு சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். சக்திங்கிறது நல்ல வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ இந்த தர்ப்பப்புல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசு ராசிக்கு வந்து என்றைக்கு சார் இதை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நாள் இருக்குது. எதுவுமே 4 நட்சத்திரப்படி தான் செய்யணும். இது அதிகாலையில் செஞ்சிடலாம். நீங்கள் அதிகாலையில் வந்து 6 to 7 செய்யலாம். பௌர்ணமிக்கு மறுநாள் செய்யலாம். பௌர்ணமிக்கு மறுநாள் தேய்பிறை அன்னைக்கு செய்யலாம். அது கிழமையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அந்த கிழமையில் 6 to 7 அந்த ஓரை வரும்போது செய்யலாம். சரியா? அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பௌர்ணமிக்கு மறுநாள் அந்த ஓரையில் இதை செய்யலாம், 6 to 7. அதுக்கடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் வர அன்றைக்கி செய்யலாம். நம்ம 27 நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த கிருத்திகை நட்சத்திரம் வர அன்றைக்கும் செய்யலாம். அடுத்து வந்து அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை அன்றைக்கும் செய்யலாம். ஸோ 3 நாள் பரிந்துரைக்கப்படுகிறது இந்த தர்ப்பப்புல்லை வச்சு காரியம் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. சரியா? நம்பிக்கை இருந்து, உங்களுக்கு டைம் இருந்து, அமைப்பு இருந்துச்சுன்னா செய்யலாம். இது செய்கிறதுனால பெரிய தோஷமெல்லாம் வரப்போகிறது கிடையாது. சரியா? ஒரு சாதாரண சின்ன விஷயந்தான். ஆனால் நம்பிக்கையோடு செஞ்சோம்னா பெரிய பலன்களை இதை வந்து கொடுக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. சரியா? நான் வந்து ஒரு ஜோதிடர் என்ற முறையில் இது ஒரு செய்தியாக தான் சொல்லேன், நான் செய்யணும்னு சொல்லலை. சரியா? இது செய்யாமலும் சில பேருக்கு நல்லாயிருக்கும். நேரங்காலம் சரி இருந்துச்சுன்னா சக்ஸஸ் ஆகும். இதை செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெடுதல் நடக்காமல் இருக்கும். சரியா? அப்படி கெடுதல் நடந்தாலும் அதோட தாக்கம் குறையும், தாங்குகிற சக்தியை கொடுக்கும். இப்போ வந்து தர்ப்பப்புல்லை வந்து நான் சொல்லிட்டேன் அந்த பூஜை என்றைக்கு பண்ணணும்னு. பூஜை எப்போ பண்ணணும்னா காலையில் 6 to 7. நான் சொன்ன அந்த 3 நாட்களில் காலையில் 6 to 7 நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எப்பயும் போல் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் உங்கள் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். நெய் விளக்கு ஏற்றணும். அகல் விளக்கு, மண் கிளியாஞ்சட்டி இருக்குல்ல, அதில் நெய் விளக்கு ஏற்றணும். திரியை போட்டு நெய்யை ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க. தர்ப்பப்புல் எத்தனை நம்பர் ஏற்றணும் சார் அப்படின்னா 8 நம்பர் எடுத்துக்கணும். 8 குச்சி வந்து 9 இன்ச்சு இருக்கணும். அந்த குச்சியை நீங்கள் அளக்கணும். 9 இன்ச்சு இருக்கணும். 1 இன்ச்சு வந்து 9 கிரகத்துக்கும் உள்ளது. 9 இன்ச்சு இருக்கணும். 9 இன்ச்சுங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் வரும். சரியா? 23 சென்டிமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 9 இன்ச்சு இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் ஸ்கேல்லையே எடுத்துக்கலாம். அடி ஸ்கேல்லே வந்து 23 சென்டிமீட்டருக்கு அந்த குச்சியை அளந்து ஒடிச்சு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு சான் அளவுக்கு இருக்கும். நம்ம கைக்கு வந்து ஒரு சான் போட்டோம்னா கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் கிட்ட வரும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து 8 குச்சி எடுக்கணும். 8ங்கிறது எப்படி சார் அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமான கிரகம் வந்து குருவும் புதனும் தான். குருவுடைய ஆதிக்கன் 3, புதனுடைய ஆதிக்கன் 5. ஸோ 3, 5, 8 குச்சி நீங்கள் எடுக்கணும். இந்த வீடியோனுடைய கோர் அப்படிங்கிறது இதுதான். இந்த 8ங்கிறது தான் இந்த வீடியோவுடைய
கோர் கண்டென்ட். அது முக்கியமான அந்த வீடியோவோடைய முக்கியமான விஷயம் வந்து இந்த 8 குச்சிகள் தான். இதுதான் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். ஏன்னா ஒரு காரியம் பண்ணும்போது நம்ம அந்த கிரகத்தோடைய ஆதிக்கத்தோடு செஞ்சால் தான் அது வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக அதோட பலன் கிடைக்கும். ஸோ இந்த 8 குச்சிகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ரே பண்ணுங்கள், அகல் விளக்கு எரியட்டும். பூஜை புனஸ்காரம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பஞ்சாபாரத்தை தண்ணி தீர்த்தம் வச்சுக்கலாம், படையல் வச்சுக்கலாம், என்ன நெய்வேத்தி எது வேணாலும் வச்சுக்கலாம். இதுதான் வைக்கணும்னு செய்யலை. விநாயகர் படத்தை வச்சுக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், எந்த சாமி படத்தையும் வச்சுக்கலாம், குலதெய்வம் படத்தையும் வச்சுக்கலாம். உங்கள் பூஜை அறையில் அசிட்டிஸ் ரொட்டீனாக என்ன செய்வீங்களோ அதேமாதிரி செய்யுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை பண்ணும்போது உங்கள் ப்ரே பண்ணுங்கள், உங்கள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொல்லுங்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு இறைவன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த 8 குச்சியும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு பத்தியை பிடிச்ச மாதிரி அதை வந்து அப்படியே தீயில் காட்டுங்க. அந்த நெய் தீபத்தில் காட்டுங்க. அந்த அகல் விளக்கில் தீபம் எரியுமில்ல, அந்த சுடரில் காட்டுங்க. இது அப்படியே எரியும். காஞ்சி போன தர்ப்பை வந்து ஈஸியாக எரிய ஆரம்பிச்சிடும். காஞ்சி போன தர்ப்பையிலையும் அந்த வெப்பம் இருக்கும், சக்தி இருக்கும். ஈர தர்ப்பையிலும் சக்தி இருக்கும், காஞ்சி போன தர்ப்பையிலும் சக்தி இருக்கும். தீ பிடிச்சி எரியும், நல்லா மலை எரிஞ்சிடும். கொஞ்சம் நேரத்தில் அது வந்து அப்படியே சாம்பல் ஆயிரும். அந்த சாம்பல் அப்படியே சேகரிக்கணும். இப்போ நீங்கள் இதை பிடிக்கும்போது என்ன பண்ணணும்னா ஒரு தாம்பளை தட்டில் வச்சு பிடிக்கணும். ஏன்னா அந்த சாம்பல் வந்து கலெக்ட் பண்ணணும். நம்ம அந்த சாம்பலை தான் ரொம்ப முக்கியம். இந்த தர்ப்பை எரிஞ்சு முடிஞ்சோடனே அந்த கற்கள் சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு முழுமையாக அப்படியே தேவைப்படும். அதை அப்படியே எடுத்து வரணும். 8 தர்ப்பைக்கு சாம்பல் ஆச்சுன்னா கொஞ்சம் போல தான் வரும், இத்தினூண்டு தான் வரும். சரியா? அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தீபத்தில் எரியுது பார்த்தீங்களா நெய், அதில் கொஞ்சம் போல் அப்படியே நம்ம ஆள்காட்டு வரலால் அப்படியே எடுக்கலாம். எடுத்து என்ன பண்ணோம்னா அந்த இன்னொரு அகல் விளக்கு, இன்னொரு மண் அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் நெய்யையும் இந்த சாம்பலையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். அப்போ 2 அகல் விளக்கு வேணும். ஒரு அகல் விளக்கு வந்து நார்மலாக வெறுமனையாக இருக்கணும், ஒரு அகல் விளக்கில் தீபம் எரிஞ்சிட்ருக்கும். ஸோ இன்னொரு அகல் விளக்கில் அந்த தர்ப்பப்புள்ளோட சாம்பலையும் போட்டு எரிஞ்சு போன சாம்பலையும் போட்டு அந்த தீபத்தில் இருக்கிற நெய்யும் ஊற்றிக்கலாம். அதில் அந்த எரியிற தீபத்தில் உள்ள நெய்யை எடுத்து ஊற்றினீங்கன்னா மிகச்சிறப்பு. கொஞ்சம் சூடாக இருக்கும். அதை ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடாக ஆறின பின்னாடி உங்கள் வலது கையில் உள்ள பெருவரல் இருக்குல்ல, ஆள்காட்டி விரல், அதனால் மிக்ஸ் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா இந்த விரல் வந்து குருவனுடைய ஆதிக்கம் உள்ளது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வலது கையில் உள்ள பெருவரல் ஆள்காட்டி விரல் வந்து குருவின் ஆதிக்கம் உள்ளது. அதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கருப்பு மை கலரில் ஆயிரும். அந்த காம்பினேஷனை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நெய்யை நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆயிரும். அந்த சாம்பலுக்கு ஏற்ற மாதிரி நெய்யை ஊற்றணும். சரியா? அதுக்கு தான் விரலை தொட்டு வைக்க சொல்கிறேன் நான். சரியா? இது கொஞ்சம் பார்த்து செய்யணும். சரியா? ரொம்ப நெய்யோட அளவாயிருச்சுன்னா அந்த மை வந்து ரொம்ப இதாகிரும். ஏன்னா சாம்பல் கம்மியாக தான் வரும். 8 குச்சியை நீங்கள் எரிச்சிங்கன்னா சாம்பல் கம்மியாக தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் ப்ரொபோஷனட் பார்த்துக்கோங்க. அந்த காம்பினேஷன் பார்த்துக்கிட்டு நெய்யை ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கண்மை மாதிரி வந்துடும். சரியா? கிட்டத்தட்ட ஒரு மை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாகம்லாம் வளர்க்கும்போது குருக்கள் வந்து கொடுப்பாரு, அந்த கருப்பு கலரில் மை வைப்பார். அது மாதிரி அந்த மை மாதிரி வந்துடும். அது அப்படியே அந்த கிளியாஞ்சட்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு சட்டியில் வைக்கணும் அதை. சரியா? தீபம் எரியிறது தனியாக எரியட்டும், இன்னொரு சட்டியை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை வச்சுக்கணும். ஸோ அந்த கருப்பு மை வந்து இன்னொரு கிளியாஞ்சட்டியில் அகல் விளக்கில் தான் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? இப்போ அதை என்ன செய்கிறீங்கன்னா பூஜை அறையிலே இருக்கலாம், எந்த தோஷமும் கிடையாது. பூஜை அறையிலே இருக்கலாம். அதை தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க. நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, ஒரு விஷயமாக போகிறீங்க, ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு காரியமாக ஒருத்தர் பார்க்க போகிறீங்க, ஒரு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கிளம்பும்போது, வீட்டில் கிளம்பும்போது கிழக்கு பக்கம் நின்று உச்சந்தலையில் வச்சுக்கணும். சரியா? ஆனால் அதை வைக்கிற அன்றைக்கி குளிச்சுருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சாமியுமே கும்பிட்டுட்டு பூஜை புனஸ்காரம் முடிச்சுட்டு ஒரு முறைப்படி தான் அதை தலையில் உச்சந்தலையில் வைக்கணும். ஆண் பெண் இருபாலரும் வைக்கலாம், எந்த வயது இருக்கிறவங்களும் வைக்கலாம். சரியா? விவரம் தெரிஞ்சவங்க 12 வயசுலேருந்து யார் வேணாலும் வைக்கலாம். பெண்கள் தூரமான காலத்தில் வைக்கக்கூடாது. சரியா? தூரமாக இருக்கிற காலகட்டத்தில் வைக்கக்கூடாது. அதுமாதிரி துக்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் வீட்டில் நடந்துச்சு, இல்லைனா துக்க சம்மந்தப்பட்ட செய்திகள் அக்கம் பக்கத்தில் நடந்துச்சு, இல்லைனா சொந்த பந்தத்தில் நடந்துச்சு அப்படின்னா அந்த விசேஷம்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் வைக்கணும். சரியா? அதனால் துக்க நாட்கள், பெண்கள் தூரமாக போகிற நாட்களெல்லாம் தவிர்த்து வரணும். மற்ற நாட்களை வச்சுக்கலாம். இதை ரொட்டீனாக கூட வச்சுட்டு போகலாம். சரியா? உச்சந்தலையில் இந்த பொருளை வைக்கிறதுனால உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவுக்கு தம்மையில் அப்படித்தான் போடுவேன், டைட்டில் உச்சந்தலையில் இதை தடவுங்க, உலகமே உங்களுக்கு வசப்படும். யாராக இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்பாங்க. சரியா? யாரால் இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அடி பண்ணுவாங்க, உங்கள் பேச்சை கேட்பாங்க, போகிற காரியம் நிறைவாகும். சரியா நேயர்களே? பாருங்கள், இந்த வீடியோ சந்தேகமாக எது இருந்தாலும் கேளுங்க. சில விஷயத்தை நான் மறந்துருக்கலாம் ஃப்ளோவில். உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இது சின்ன காரியம் தான், விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, கம்பல்சரி கிடையாது. சரியா?
கம்பல்சரி கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? சில பேர் தர்ப்பப்புல்லெல்லாம் வீட்டில் வைக்கலாமா கேட்பாங்க. தாராளம் தர்ப்பப்புல்லை வைக்கலாம். தர்ப்பப்புல்லை வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். சரியா? தர்ப்பப்புல்லை வச்சு பூஜை பண்ணுறதுக்கு அது தனி மெத்தட் இருக்குது. அது வேறு விதமான சில சம்பிரதாயம் இருக்குது. அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். இது தர்ப்பப்புல்லால் நம்ம செய்கிற ஒரு மை. சரியா? அந்த கருப்பு மையை உச்சந்தலையில் தடவிட்டு போனீங்கன்னா நினச்ச காரியம் நடக்கும். நம்பிக்கையுடன் செய்யுங்க. சரியா நேயர்களே? யாரும் நினைக்காதீங்க, என்னடா அவர் நல்லா தானே பலன்கள் சொல்லிட்டு இருந்தார், இப்போ வேறு மாதிரி ட்ராக்கில் போகிறாருன்னு. இது வந்து ஒரு தாந்திரிய வழிபாடு. பகவானை எப்படி நம்ம நம்புகிறோமோ அதுவும் இது உண்டு. சரியா? ஜோதிடம், ஆன்மீகம், மற்றபடி என்ன சொல்லுவாங்க, பூஜை புனஸ்காரம் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்புடையது தான். சரியா? ஜோதிடத்தை வந்து நம்ம ஆன்மீகத்திலேருந்து பிரிக்க முடியாது. ஆன்மீகம்னாலே பூஜை புனஸ்காரம் சில சடங்குகளுக்கு உட்பட்டு தான் ஆன்மீகம். ஸோ அதனால் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைக்கப்பட்டது தான். அதனால் ஒன்றுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு தனியாக நம்ம ஒரு தனியாக வகைப்படுத்த முடியாது. அதனால் இது கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜோதிடத்தை சயின்ஸ் அண்ட் கணக்குன்னு தான் சொல்லுவேன். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான் சொல்லுவேன். அறிவுபூர்வமான விஷயம் தான் சொல்லுவேன். கணிதம் தான் ஜோதிடம், அறிவுபூர்வமாக உள்ளதான் ஜோதிடம். ஏன்னா கோள்கள் வந்து சஞ்சாரமே வந்து ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் தான். ரெண்டும் சேர்ந்து தான் கோளோட சஞ்சாரம். அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இருக்கும். இருப்பினும் சில சக்திகள் வந்து அந்த கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்கும். சரியா? எல்லாமே வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது. தெய்வத்துடைய அணுக்கருத்து கட்டுப்பட்டு தான் இங்கே நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் சில தாந்திரிய பரிகாரங்களை சொல்கிறேன் நான். இது வந்து ஒரு வழிபாடு தான். பூஜை புனஸ்காரத்தோடு செய்கிற வழிபாடு அமைப்பில் செய்கிற ஒரு சின்ன செயல் தான். வாழ்த்துக்கள் நேயர்களே. நன்றி. எல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மூலம் போராடம் உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.